தோழி தொல் விளங்கு சீர் தொண்டை நன்னாடு, அது வாய்மை வளம்பதி. அப்படியே விழுகிறார். யார போல சிதம்பரத்துல அந்த நாயக்கர்கள் காலத்துல வெங்கடாச்சலபதி உள்ள வைக்கும் போது தீட்சிதர்கள் எல்லாம் கோபுரத்திலிருந்து டபா டபால் விழுந்து தற்கொலை பண்ணது மாதிரி அந்த நாயக்கன் இவங்களெல்லாம் சுட்டு தடுன்னு சொன்னாங்க தீட்சிதர்கள். ஒரு அந்த தீட்சருடைய மனைவி ஒரு பெண்மணி தன் கழுத்து அறுத்து தற்கொலை பண்ண சரித்திரம் இருக்கு. அது தெரியாம வைஷ்ணவ கொடுமையை மறைக்கிறதுக்கு இப்ப ஒரு படம் வந்து சைவர்கள் கொடுமை காட்டுறது மாதிரியும் வைஷ்ணவர்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான படம் வெளியாகி நம்ம ஜனங்கள்லாம் அதுல போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. விளங்காது ஒரு வைஷ்ணவ நாஸ்திக இந்த படத்தை எடுத்திருக்கான். நாஸ்திகனா இருந்தாலும் வைஷ்ணவ அவனுடைய அபிமானம் போல சைவர்களான இரண்டாம் குலத்திங்க சோழனால வைஷ்ணவ சமயம் அழிக்கப்படுகிற ஒரு தப்பான பொய்யான காட்சி இந்த படத்துல காட்டுறாங்க. நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். அந்த பாவமான படம் தமிழ்நாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம மக்கள் எல்லாம் அதை பற்றி கொளுத்தி எழுத அந்த படத்துக்கு போகாம இருக்கக்கூடாதையா, அதான் நம்மள செய்யுது. தொண்டை நாட்டிலே இங்கே சிதம்பரத்துல விராஜரவை வைக்கிறதுக்கு நாயக்கர்கள் காலம் வைஷ்ணவர்கள் எல்லாம் ஒதுக்கி எழுந்து வந்து வைக்கும் போது நம்முடைய டீச்சர்கள் அழுதார்கள், தற்கொலை செய்தார்கள். 28 டீச்சர்கள் உயிரை வாங்கினது இந்த வைஷ்ணவ சமயம். அதை சொல்றதுக்கு முதுகலை விடாது இந்த தமிழ்நாடு. அதே போல 1, 2, 3, 4 தீக்குடி 69 ஒருவரை காணும் கையில வேலை செய்திருக்கார். அவன் பிள்ளை போகுது, அப்பா நேற்று இந்த வணிகை இறந்து போனான், இங்க 69 பேரும் தீக்குடி எடுத்தாச்சு, நீங்களும் வாங்க. அந்த பிள்ளையை பத்தியா எப்படி சொல்லுவாங்க, நீங்களும் வாங்க. நிறைவாக அவர் வந்து விடுகிறார். சுவாமி காட்சி கொடுக்கிறார். சாமி காட்சி கொடுத்து 70 பேரை எழுப்புகிறார், வணிகனை எழுப்புகிறார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்த நாடு இந்த உங்க நாடியா தொண்டை நாடு. வாய்மை வளம்பதி சேக்கார் பெருமான் திருவாக்கு சும்மா வெறும் சொல்லு ஆட்சி அல்ல, வெறும் சொல்லு அலங்காரம் அல்ல, ஆழமான அர்த்தமுள்ள சிவ மனம் கவிழ்கின்ற அடைமொழி. அது மலர் நீடியது, வாய்மை விளங்குவது. அப்படி ஒரு சேத்திரம் இது திருமயிலாப்பூர். என் மகளை திருஞான சம்பந்த பெருமானுக்கு அர்ப்பணம் செய்வேன் என்று சூழலை கொடுத்தார் சிவனேச செட்டியார். அந்த அம்மையார் 60 இண்டி சிவபதமுடைய பாம்பு தின்னுச்சு. அந்த குழந்தைய பாம்பு தின்ன பூம்பாவை அஸ்தியை எலுமையும் சாம்பலையும் குடத்துல வச்சு என்று ஞான சம்பந்த குழந்தை வருகிறதோ அன்று ஒப்படைக்கிறேன் என்று வாய்மை பேசிய நாடு இந்த நாடு. மட்டிட்ட புன்னையும் காணல் மடமகினை கட்டிட்டம் கொண்டான், மடமகினை கட்டிட்டம் கொண்டான், கபாலீஸ்வரன் அமர்ந்தான். ஒட்டிட்ட பண்பின் ஒருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாகி என்ற ஆளுடைய பிள்ளை பாடிய அற்புத சேத்திரம் திருமயிலாவி. 8வது பாட்டுல எலும்பையும் சாம்பலையும் அஸ்தியையும் அருமையான அழகுடைய பூம்பாவை எழுப்பிய சரித்திரம் நடந்தது திருமயிலாவி. வாய்மை விளங்கு பதிவு பல் பெருங்குடி நீடு. அங்கு வாழ்கிற மக்கள் எல்லாம் பெருமையான குடிமக்கள். நீடு பரம்பரை சைவ பரம்பரையாக வாழ்கின்ற மக்கள் மயிலாபுரி இருக்கிறார்கள். செல்வமல்கு திரு மயிலாபுரி, அருட்செல்வம் நிறைந்தது மயிலாபுரி. இன்னைக்கு பொருட்செல்வம் நிறைந்தது மயிலாபுரி. கோயிலை சுத்தி பார்த்தா மனநாவே கட்டணங்கள், பெரிய பெரிய கட்டணங்கள். நல்ல வேலைக்கு நம்முடைய தமிழ்நாடு செய்த புண்ணியம் அந்த தெப்பத்தை ஒன்றியா வச்சிருக்காங்க இல்லையா. அதே முடி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறோம். நல்ல வேலைக்கு திரு மயிலாபுரியினுடைய தெப்பம் நல்லா பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் வட கடைசியில் திருவற்றியூர்ல அந்த தெப்பம் இருக்கிறது ஆக்கிரமிப்பு செய்ய உலகம் சிந்திக்கிறேன்.
தொன்மயிலாபுரி செல்வம் அல்கு திரு மயிலாபுரி. அப்படி செல்வம் அருள்செல்வம் நிறைந்தது திரு மயிலாபுரி. அன்றைக்கு தான் இன்றைக்கு மயிலாபுரி போகும்போது நம்ம சந்தோஷம். இந்த இடமும் அந்த கோயிலும் அந்த அமைப்பும் வருகிற சூழ்நிலையும் அங்கே சென்ற உடனே அந்த கபாலீஸ்வர பெருமானும் கற்பகாம்பிகை காட்சியும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு அழகான சந்நிதி தோற்றம். திருஞான சம்பந்த பெருமானும் பூம்பாவை பெருமாட்டியும் தெற்கு போகிற பாத்திரம் வைரார் நாயனார் சன்னதியும் சண்முக பெருமான் சன்னதி மேற்க பார்க்கிற சன்னதியும் அப்படியே விதவிதமான அருள் வளத்தை அழித்திருந்த சேத்திரம் திருநீலாபுரி. அந்த சேத்திரத்திலே என்ன ஒரு பெருமை பார். நீடு வேலைகள் பானிதி வைத்திட, நீடு வேலை தன் பானிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடு தள்ளு மரக்கல சொப்பினான். அந்த அற்புதமான மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கிற கடல் என்ன செய்தான், தன்னுடைய பேங்க் அப்படிங்கிறது. அந்த கடலில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் ஒரு சேஃப்டி லாக்கர்ல போடணுமே, அதுக்கு சரியான சேஃப்டி லாக்கர் எதுனா மயிலாப்பூர். வேற கடவுள் கடல் கடல் என்ன செய்யுதுதான், தன்பால் நிதி வைத்திட, தன்பால் இருக்கிற செல்வம் இதெல்லாம் அவலம் முத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு, நவரத்தனங்களும் கடல்ல வருது. அதை பூரா என்ன செய்யலாம், மெசஞ்சர் அது கொண்டு சேஃப்டி லாக்கர்ல போடணுமே, அதுக்கு யாரு அலைகள். நீங்க போயிட்டு நீங்க சனிக்கிழமை 2 மணியோட பேங்க் முடிக்கிறோம், சீக்கிரமா போய் மயிலாப்பூர்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. சேம வைப்பு பாதுகாப்பா மயிலாப்பூர்ல கொண்டு வச்சா சேமம் பாதுகாப்பா யாரும் நாட்டு போக மாட்டாங்க. இது கடவுள் நினைக்குதான். சேம வைப்பன ஆடு பூங்கொடி மாளிகை, அதோ இந்த மாளிகை தெரியுத ரிஷபக்குடி ஆடுகிறது, அங்க கொண்டு வைங்க. கடல் என்ன செய்யலாம், அலைகளுக்கு ஆணையிடுகிறதா. அது எப்படி உங்களால் கையில கொடுக்க முடியாது, அதுக்காக ஆளுக்கு ஒரு சிமிழ் கொடுக்க. சிமிழ் நம்ம பாக்ஸ் ஜுவல் பாக்ஸ் வச்சிருந்தாங்களே, ஜுவல் பாக்ஸ் திருமங்கலியை வைக்கும் போது கல்யாணம் முடிக்கிற பார்த்தா ஒரு சிமிழ் மரக்கிற சிமிழ் அழகா இருக்கும், வண்ண கலர். அதை திறந்து உள்ள எடுத்தா தேவை இருக்காது, திருமங்கலம் இருக்கும். அந்த திருமங்கலத்தை கொடுப்பவர். அதுபோல அழகான சின்ன சின்ன படகுகளும் கப்பல்களும் ஆகிய மரச்சிமிழ்ல நிறைய வாணிகப் பொருட்களை எல்லாம் கொண்டு 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 கடல் என்ன செய்தான், மயிலாப்பூர் பேங்க்ல சேர்த்து. மயிலாப்பூர் பெருமை பெறுகிறார்.